வெளிநாட்டு தெய்வம் இந்த தெய்வத்தை பழக்கம் பிரச்சனை பண்ண இந்த தெய்வத்துக்கு வேணாட்டு சொல்லி கொடுங்க. ஆனா பாருங்க காலங்கள் கடந்து போனது, காலங்கள் கடந்து போனது. பாருங்க நிறைய நெருக்கம், கஷ்டம், வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. ஆனா பாருங்க ஒரு நாள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ வேண்டாம் இதெல்லாம் வேணாம் சொல்லி தள்ளி கொண்டிருந்தேன். ஒரு மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன், தற்க நோக்கி இருந்தேன். உலகத்தை வாழ முடியாது, யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிட்டு அலங்கலாயிட்டேன். ஆனா பாருங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ ஒரு நாள் சரி இந்த தெய்வத்துக்கு போன எல்லாரும் கடைக்கு போய் பார்த்தான். முதல் கிடைச்சு எனக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைச்சது. ஏன்னா இந்த உலகத்துல மனுஷன் எல்லாம் கிடைக்கும், ஆனா தூக்கம் மட்டும் கிடைக்காது. நல்லா தூக்கம் கிடைச்சது. பாருங்க இயேசு கிறிஸ்து 1994ஆம் ஆண்டு என் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட இன்னைக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். அதான் ஒரு தெருவில் இன்னைக்கு இயேசு பத்தி நான் சொல்றேன். அல்லேலூயா. நாங்க வேலை வெட்டி இல்லாம இல்ல, நாங்கெல்லாம் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். ஆனா இயேசு பத்தி சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தபடியெல்லாம் தான் இன்னைக்கு நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். அது என் சத்திரிக்க அன்பு சகோதரியே ஒரு வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு தெய்வம் உண்டானால், உங்க துக்கத்தை சந்தோஷம் மாற்ற ஒரு தெய்வம் உண்டானால் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாலைகளிலே உங்களை மதமாட்டம் வரல, ஒரே ஒரு கதை உள்ளத்தை இயேசுக்கு கொடுத்து பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இந்த மாலையிலே பிரசங்கிக்கும். ஆமென். 10 மாசங்களை ஆசீர்வதிக்கிறார்.